100 நாள் வேலை திட்டத்தை சொன்னாங்க. 2112 கோடி மத்திய அரசு விடுவிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் இவர்கள் முறையாக மத்திய அரசுக்கு அணுகவில்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். நீங்க கிடைக்குதோ இல்லையோ, மத்திய அரசு கொடுக்குதோ இல்லையோ, மாநில அரசாங்கத்திலிருந்து வருவாயை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. மக்களுடைய வரி பணம் தானே, உங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி எங்கே போவார்கள்? என்ன பணம் படைத்த முதலாளிகளா? சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவன் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தளத்திலே வாழ்கின்ற மக்கள், வறுமையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒரு வரப்பிரசாதன திட்டம். அந்த திட்டத்திற்கு வர வேண்டிய நிதியை யார் ஏதோ காரணத்தை சொல்லி நிறுத்துவது முறையல்ல. உடனடியாக விடுவிக்க வேண்டும், அந்த அரசு விடுவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வைக்கின்றேன் கோரிக்கையாக. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் சிறப்பாக சொன்னார் ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல 150 நாளா உயர்த்துன்னு சொன்னார். ஒரு நாள் கூட உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வுனார், அதுவும் இல்லை. எல்லாம் பொய். பொய் பேசுறதுக்கு அளவே இல்லை. பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுக்குறார், கொடுக்கவே இல்லை, இதுவரை கொடுக்கல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறார் மாசம் மாசம். கொடுத்தாங்களாமா? சொல்லுங்க, சத்தா கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கல, அது நாம் போட்டாங்க. நம்முடைய இளைஞர்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று ஸ்டாலின் சொன்னார். இளைஞர்களுக்கு ஏதாவது கடன் தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்ல, வட்டி முதல்ல போட்டு வாங்குறான். எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு அறிவிச்சார் ஸ்டாலின், 5 சவரனுக்கு குறைவாக ஏழைகள் சொல்லல, பொதுப்படையா சொன்னார். தேர்தல் நேரத்தில் பொதுவாக அறிவிச்சார். 5 சவரனுக்கு 5 பவுன், அதுக்கு குறைவாக வைத்தவர்கள் அங்கங்க இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களில் அந்த நகையை வச்சு பணத்தை பெற்றுக்கலான்னு. நம்ம பாவம் ஏழை பெண்கள் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி மையம் மழையை பார்க்காத, வெயிலை பார்க்காத, ரத்தத்தை வீரையாக சேர்ந்து உழைச்ச காசெல்லாம் நாம் கொண்டு போய் ஆகா கொடுப்பாரேன்னு நினச்சி அது ஒரு வீட்டில் 3 பேர் தான், 3 பேருக்கு பேரில் வச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு 3 கிடைக்கணும் இந்த ஆளை நம்பி. கடைசியில் என்னாச்சு? 48 லட்சம் பேரை என்னமோ அடமானம் வச்சாங்க. இவருடைய பேச்சை கட்டி கொடுத்தது எவ்வளோதுங்களா? வெறும் 15 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. வெறும் 15 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. மற்றவர்கள்லாம் வட்டி போட்டு வாங்கிட்டாங்க. பாதி பேருக்கு நகை திருப்ப முடியல. அவர் நினைச்சாங்க, கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம், ஆகா ஸ்டாலின் அழகா சொல்லிட்டாரு. உதயநிதிக்கு தான் கண்ணு உறுத்துச்சு. அவர் மீட்டிங் போகும்போதெல்லாம் பார்த்தார். நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள்லாம் காதில் நல்லா அருமையாக தோடு போட்டிருந்தாங்க, களத்தில் நல்லா நகை அணைச்சிருந்தாங்க. ஓஹோ இப்படிலாம் அழகா இருக்கிறியா, பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சார். நாமளும் பரவாயில்ல, ஸ்டாலின் மகனும் அழகான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம 10 பவுன் நகையாக இருந்தால் 9 பவுன் இருந்தால் 2ஆ வெட்டு, 4.5 பவுன் கொண்டு வைக்கலாம். அப்படி 2ஆ கட் பண்ணி கொண்டு போய் நகையை வச்சோம். கடைசியில் நகையை திருப்ப முடியாத, நகை முழுகுனதான் மிச்சம். அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி. மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி, ஏழைகளை ஏமாற்றுகின்ற ஆட்சி. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? தேவைங்களா? சொல்லுங்க, தேவையா? ஏழைகளுக்காக ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா? ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா? நான் முதலமைச்சர் இருக்கும்போது நான் அரசு பள்ளியிலே படித்தேன். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், சுமார் 3,85,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நிறைவேற வேண்டும். ஆனால் அவர் நீட் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று மற்றவர்களோடு போட்டி போட்டு அவர் மருத்துவக் கல்வி பயில வாய்ப்பு கிடைக்காது. நான் என்னன்னேன், அரசு அதிகாரி அழைச்சி பேசினேன், அவருடைய கருத்தை கேட்டேன். நான் சொன்ன கருத்து சரின்னு சொன்னாங்க. உடனடியாக அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்டோம். சட்டமன்றத்தில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள்
அந்த மாணவர்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3400 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 3400 பேர் மருத்துவரா படிக்கிறாங்க. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இங்க இருக்கின்ற அமர்ந்திருக்கீங்களே, பெரும்பாலும் உங்களுடைய குழந்தைகள்லாம் அரசு பள்ளியில் தான் படிக்குது. இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் எத்தனைக்கு மேலே தெரியாமா, ஒரே ஸ்கூல்ல 9 பிள்ளை படிச்சிருக்கு. 9 பிள்ளைகள் எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க. அதுவும் இந்த மருத்துவ கல்வி பயில்கின்ற மாணவ மாணவிக்கு 1 ரூபாய் கட்டணம் கூட கிடையாது. 1 ரூபாய் கட்டணம் இல்லாம எல்லா கட்டணத்தையும் அரசாங்கமே செலுத்தி, அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவராக கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.